வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்கும் நபர்களுக்கு தீபாவளி பரிசு 5000 கிடைக்குமா கிடைக்காதா? இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஃபோட்டோவில் டைட்டிலில் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அதை பார்த்துட்டு தான் உள்ளே வரீங்க. ஸோ இன்னும் 2 தினங்களில் தீபாவளி வர இருக்குது. இந்த தீபாவளி தினத்தன்று உங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தொகை கிடைக்குமா கிடைக்காதா? இது குறித்து இந்த வீடியோவில் முக்கிய தகவலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, நம்ம தமிழ்நாடு அரசு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்க இருக்கார். ஸோ தீபாவளி பரிசாக இந்த 5000 ரூபாயை தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. ரேஷன் கார்டுக்கு தீபாவளி பரிசு. தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் மில்லியன் கணக்கான லட்சக்கணக்கான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு பெரிய பரிசை தமிழ்நாடு அரசு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளி மற்றும் பொங்கலுக்கு முன்னதாக ரேஷன் கார்டுகளுக்கு ரூபாய் 5000 போனஸ் தருவதாக தமிழக அரசு தயாராகி இருப்பதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக சுதந்திர தின விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜிஎஸ்டி குறைச்சி மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து விட்டார். இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தது இதுவே முதல் தடவை தமிழகத்துக்கும் சரி, இந்தியாவுக்குமே சரி. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி மீதான வரிகள் குறைக்கப்பட்டு தமிழகத்தில் மக்கள் சந்தோஷ நிலையில் இருக்காங்க. இது அமலுக்கும் கொண்டு வந்தாங்க. கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து ஜிஎஸ்டியை குறைச்சிட்டாங்க. இது ஒரு சந்தோஷத்தில் மக்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கிற நிலையில் நம்மளுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் இன்னொரு சந்தோஷமான செய்தியை கொடுக்குறாரு. சில அத்தியாவசியமான ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு, ஸோ ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்குமே 5000 ரூபாய் பரிசு தொகையை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இவர்களுக்கு இந்த 5000 ரூபாய் ஒவ்வொரு ரேஷன் கடையிலுமே தமிழக அரசு தற்சமயம் தீபாவளி பரிசாக 5000 ரூபாயை கொடுக்க போகிறாங்க. ஸோ இனிவரும் காலங்களில் அரிசி, வெல்லம், ஏலக்காய், முந்திரி, வேஷ்டி, பட்டு புடவைகள் மாநில அரசு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாங்க. கடந்த சில ஆண்டுகளாக இது எல்லாமே நிறுத்தப்பட்டு இருந்தது. ஸோ மகளிர் உரிமை தொகை மட்டுமே வழங்கப்பட்டது 1000 ரூபாய். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஆட்சி முடியும் காலம் நெருங்கிவிட்டது. ஸோ அதை தக்க வைத்து கொள்ள மகளிர் உரிமை தொகையோடு சேர்த்து 5000 ரூபாயை பொங்கல் பரிசாக தீபாவளிக்கே டோக்கன் வெளியிட போகிறாங்க அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதற்குண்டான டோக்கனை நீங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ இதற்காகவே பார்த்திங்கன்னா 10,000 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஸோ தீபாவளி பரிசு எல்லோருக்குமே கிடைக்க போகுது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் நமக்கு வெளியிட போகிறாங்க. பொறுத்து நாம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.